மக்கள் அனைவருக்கும் மெட்டியொலி சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி மெட்டியொலி 2 அப்டேட். ஆனால் இந்த முறை இவர் இல்லையாம். ரசிகர்கள் அதிர்ச்சி. 1999ஆம் ஆண்டு சன் டிவியில் அக்ஷயா என்ற நாடகத்தினை இயக்கி சின்னத்திரையில் இயக்குனர் ஆக களம் இறங்கினார். பல சீரியல்களை இயக்கியும் இவருக்கான வரவேற்பு எதிலும் கிடைக்கவில்லை. இறுதியாக 2022ஆம் ஆண்டு மெட்டியொலி என்ற குடும்ப சீரியலை இயக்கினார். இந்த சீரியலை சன் டிவி ஒளிபரப்பு செய்தது. இந்த சீரியல் மாபெரும் ஹிட் அடித்தது. இவரை கோபி என்றுதான் அழைத்து வருகிறார்கள். அந்த அளவுக்கு கோபி என்கிற கதாபாத்திரத்தில் ஒன்றிவிட்டார் திருமுருகன். இவர் சின்னத்திரையில் மட்டுமில்லாமல் வெள்ளித்திரையில் நடிகர் பரத் வைத்து எம்டன் மகன் மற்றும் முனியாண்டி விலங்கியல் 3ஆம் ஆண்டு என்ற படத்தினையும் இயக்கி வெள்ளித்திரையில் இயக்குனராக அறிமுகமாகினார். இதில் எம்டன் மகன் திரைப்படம் மக்களிடம் நல்ல வரவேற்பினை பெற்றது. இதனைத் தொடர்ந்து பல வெற்றிகரமான சீரியல் தொடர்களை அளிக்கத் தொடங்கி மக்களின் வரவேற்பினை பெற்றார். இவருக்கென பெரும் குடும்ப தலைவிகளின் ரசிகர்கள் கூட்டமே இருந்தது. தற்போது இவர் இயக்கத்தில் வெளியாகிய மெட்டியொலி தொடரின் 2வது பாகம் வெளியாக இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் இந்த 2வது பாகத்தை இயக்குனர் திருமுருகன் இயக்கவில்லை என்று கூறப்படுகிறது. அவருக்கு பதிலாக விக்ரமாதித்தன் இயக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது ரசிகர்களிடம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். அதில் என்ன தப்பு சோனியா? கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் வாழ்க்கையில் இருவரும் சில அட்ஜஸ்ட்மெண்ட் செய்துதான் ஆக வேண்டும் என நடிகை சோனியா வெங்கட் தெரிவித்துள்ளார். தமிழ் மற்றும் மலையாள சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாகி அறிமுகமாகி குட்டிச்சாத்தான், அன்புள்ள ரஜினிகாந்த் போன்ற படங்களில் நடித்தவர் சோனியா வெங்கட். இவர் பின் மலையாள சினிமாவில் கதாநாயகியாக பல இடங்களில் நடித்தார். இதைத் தொடர்ந்து தமிழில் சில படங்களிலும் சீரியல்களிலும் நடித்து வந்தார். நடிகரும் இயக்குனரும் துருதுருவென கலாட்டா செய்து அர்த்தமாக இருக்கும் இவர் அமைதியாக தன் வேலையில் மட்டும் கவனமாக இருக்கும் போஸ் வெங்கட்டை எப்படி திருமணம் செய்து கொண்டேன்? இரு துருவங்களாக இருக்கும் எங்களின் திருமண உறவு நீடிக்க காரணம் என்ன என்பது குறித்து நடிகை சோனியா வெங்கட் இந்தியா கிளிப்ஸ் யூடியூபில் சேனலுக்கு போட்டியளித்தார். நான் சிறுவயதில் இருந்தே சினிமாவில் இருப்பதால் கொஞ்சம் திமிராக இருப்பேன். புதிதாக நடிக்க வருவோரையெல்லாம் அழைத்து ரேக்கிங் செய்வேன். அப்படி நான் என் கணவரையும் ரேக்கிங் செய்துள்ளேன். சீரியலில் இவரை பார்த்து ஊர்நாட்டான் என கிண்டல் செய்திருக்கிறேன். பின்னாளில் அவரின் நடிப்பு திறமையை பார்த்து பின்தான் அவருக்கு சரியான மரியாதையை கொடுத்தேன். நாங்கள் இருவரும் நடிக்க ஆரம்பித்த சில நாளில் அவர் என்னை திருமணம் செய்து கொள்ளட்டுமா என கேட்டார். அவர் கேட்டதும் என்னால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. குடும்ப பெண்களுக்கான எந்த குணமும் என்னிடமில்லை. நான் உங்களுக்கு நல்ல மனைவியாக இருக்க மாட்டேன் என கூறினேன். ஆனாலும் அவர் அந்த முடிவில் உறுதியாக இருந்தார். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. பின் அவரை என் குடும்பத்திடம் பேசச் சொன்னேன். நாங்கள் மலையாளி குடும்பம் என்பதால் வீட்டில் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என நினைத்தேன். ஆனால் அவர் என் வீட்டை மட்டுமல்ல அவர் வீட்டையும் சமாதானப்படுத்தி என்னை திருமணம் செய்து கொண்டார். திருமணத்துக்கு பின் எங்களுக்குள் சண்டை வராத நாளே இல்லை. நான் எது சொன்னாலும் அதற்கு எதிராகவே அவர் பேசுவார். ஆனால் இருவரும் ஒருவருக்கொருவர் மரியாதை தருகிறோம். இருவரும் அவரவர் வேலைகளுக்கான மரியாதையை தருகிறோம். பொது இடங்களில் ஒருவரை பற்றி ஒருவர் தவறான கருத்துக்களை முன்வைக்க மாட்டோம். திருமணத்துக்கு பின் எங்களுக்குள் சண்டை வராத நாளே இல்லை. நான் எது சொன்னாலும் அதற்கு எதிராகவே அவர் பேசுவார். ஆனால் இருவரும் ஒருவருக்கொருவர் மரியாதை தருகிறோம். இருவரும் அவரவர் வேலைகளுக்கான மரியாதையை தருகிறோம். பொது இடங்களில் ஒருவரை பற்றி ஒருவர் தவறான கருத்துக்களை முன்வைக்க மாட்டோம். வீட்டில் கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் சில அட்ஜஸ்ட்மெண்ட்கள் செய்துதான் ஆக வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போவதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் இருவரும் பிரிந்து வீட்டில் கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் சில அட்ஜஸ்ட்மெண்ட்கள் செய்துதான் ஆக வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போவதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் இருவரும் பிரிந்து போய்விட்டால் அது குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதிக்கும். அவ மேல ஒரு கோபம்தான். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண மாட்டா.
ரொம்ப யோசிப்பான். அவள் மஞ்சள் காமாலைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து அது குணமாயிடுச்சு. அவள் உடம்பு ஒத்துழைக்கலையா என்னன்னு எங்களுக்கே புரியலை. அவள் வீட்டுக்கு போகும்போது எவ்வளவு ஆசைகள் கனவுகளோடு அவள் வாழ்ந்திருக்கான்னு தெரியுது. இவ்வாறாக மெட்டி ஒலி சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.